குட் மார்னிங். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரை ஆராதிக்க ஆலயங்களுக்கு போக வேண்டும். இன்றைக்கு ஒரு விசேஷமான நாள். வாங்க தேவனுடைய வசனத்தை தியானிப்போம். பரிசுத்தரே, எமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் வாழ்நாட்களிலே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உம்மை ஆராதிக்க, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் உம்மை துதிப்பதற்கு, உம்மோடு இணைந்து வாழ்வதற்கு எங்களுக்கு உண்டாயிருக்கிற இந்த பெரிய ஸ்லாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். நேரத்திற்கேற்ற உதவிக்காக உடைய கிருபாசன தண்டைக்கு தைரியமாய் வரக்கூடிய வாய்ப்பை ஆண்டவரே சிலுவையிலே பலியாவதன் மூலமாக உண்டாக்கியதற்காக உமக்கு நன்றி, ஸ்தோத்திரங்களப்பா. இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதிக்கும்படியா இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்க, கர்த்தருடைய நாள், அவர் உயிர்த்தெழுந்த நாள். அது மாத்திரமல்ல, இயேசு ஆண்டவருடைய சிலுவை மரணம் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு 50வது நாள் இது. பெந்தெகோஸ்தே என்றால் 50 என்று அர்த்தங்க. 50வது நாள் அன்று அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். பாருங்க என்ன நடந்ததோ. அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்த போது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்ட ஒரு இடத்துல வந்திருந்தார்கள். இயேசு ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிறகு 40 நாளளவும் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து போதித்துக் கொண்டு அநேக அடையாளங்களை காண்பித்து 500 பேர் பக்தர்கள் மற்றும் அநேகர் பார்த்து கொண்டிருக்கும் போது அவர் வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக சீஷரை அழைத்து ஒலிவ மலைகளுக்கு கொண்டு சென்று, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். மேலிருந்து வருகிற வல்லமைக்காக நீங்கள் காத்திருங்கள். லூக்கா சுவிசேஷத்திலும் கூட நாம இந்த விஷயத்தை, இந்த வசனத்தை நாம பார்க்க முடிகிறது. லூக்காவின் சுவிசேஷம் கடைசி அதிகாரம், அங்க பாருங்க 24வது அதிகாரம் 48வது வசனத்தில், நீங்கள் இவர்களுக்கு சாட்சிகளாயிருக்கிறீர்கள். இதோ என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் தரிப்பிக்கப்படும் வரை எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்று அவர்களுக்கு சொன்னார். எருசலேமிலே நீங்கள் நிலைத்து இருங்கள். உன்னதத்திலிருந்து நான் வாக்கு பண்ணியிருக்கிற பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு கொடுக்கிறேன், அபிஷேகம் செய்வேன் என்று முன்னமே ஆண்டவர் சீஷர்களுக்கு சொல்லி பரலோகத்திற்கு ஏறி சென்றார். அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். ஆகவே உன்னதத்திலிருந்து வருகிற பலத்திற்காக காத்திருங்கள் என்றபோது 10 நாட்கள் அன்றைய சீஷர்களும் மற்றும் சில பக்தர்களும் ஸ்திரீகளும் கிட்டத்தட்ட 120 பேர் அவர்கள் இடைவிடாமல் ஜெபத்திலே காத்திருந்தார்கள். இப்பொழுதும் எருசலேமிலே அந்த மேல் வீட்டறையை பார்க்க முடியும். அந்த மேல் வீட்டு அறைக்கு அன்றைக்கு மேல கூரை இல்ல, ஓபன் ஆக இருந்தது. அங்கே அந்த ஓபன் டெரஸ்ல மாடியிலே அவர்கள் அனைவரும் 10 நாட்கள் விசுவாசித்த 120 பேரும் ஜெபித்த போது அந்த 50ஆம் நாள் அன்று
அப்படி என்றால் 40 நாட்கள் ஆண்டவர் காணப்பட்டார். ஈஸ்டர் பிறகு 50வது நாள் அன்று பெந்தேகோஸ்தே நாளது அன்றைக்கு அவர்கள் எல்லாரும் ஒரு இடத்துல கூடியிருந்த போது 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். இந்த பெந்தேகோஸ்தே நாளிலே சபை உற்பவித்தது. முதலாக சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது தைரியமாக பயந்த பேதுருவினாலே. பயந்தாங்குழியா இருந்த பேதுரு ஆண்டவரை மறுதலித்த பேதுருவே பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்ற போது தைரியமாய் அவர்கள் முன்பு நின்று, நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த நசரேயனாகிய இயேசு, அவரை தேவன் திரும்பவும் உயிரோடு எழுப்பினார். இயேசுவின் நாமத்தில் தான் ரட்சிப்பு இருக்கிறது, பாவ மன்னிப்பு உண்டாகிறது. அவர் மீது விசுவாசம் வைக்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்ற தெளிவான சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. எவ்வளவு அற்புதங்க! அந்த பெந்தேகோஸ்தே பண்டிகைக்கு அநேக பாஷைக்காரர்கள் அநேக சுற்றுப்புற பகுதிகளிலிருந்து அங்கே கூடி வந்திருந்தார்கள். அவர்களை இங்கே பார்த்தால் 9ஆம் வசனத்தில் பார்த்தரும் மேதரும் ஏலாமீதரும் மெசொப்பொத்தாமியா யூதேயா கப்பதோக்கியா பொந்து ஆசியா பிரிகியா பம்பிலியா எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிரேனை பட்டணத்தை சுற்றி இருக்கிற லிபியாவின் திசைகளில் குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியரும் யூதரும் யூத மார்க்கத்தை அமைந்தவர்களும் கிரேத்தரும் அரபியரும் ஆகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். அவர்கள் அந்நிய பாஷைகள் பேச தொடங்கினார்கள் எனும்போது அங்கே பேதுரு மற்றும் மற்ற அப்போஸ்தலர் நின்று பேசிக் கொண்டிருக்கும் போது கிட்டத்தட்ட இங்கே 10-15 பாஷைகள் பேசுகிற மக்கள் பல பகுதிகளிலிருந்து வந்தவர்கள். அவர்கள் எல்லாரும் கேட்கும் போது என்ன சொன்னார்கள் தெரியுமா? டிரான்ஸ்லேட்டர் மொழிபெயர்க்கிறவர்கள் அவசியம் இல்லாமல் பேதுரு பேசும்போது அவர்கள் அனைவருக்கும் தங்கள் தங்கள் பாஷைகளிலே அது புரிகிறது. அது என்ன மொழியோ? தங்கள் நம்முடைய பாஷையில பேசுகிறார்களே, இவர்கள் கலிலேயர் அல்லவோ, மீன் பிடிக்கிறவர்கள் அல்லவோ, இவர்கள் நம்முடைய மொழியில பேசுகிறார்கள் என்ன, ரோம பாஷையில பேசுகிறார்களே, அரபிய மொழியில பேசுகிறார்கள் என்ன, ஆசியா மொழிகளில் பேசுகிறார்கள் என்ன என்றவர்கள் விந்தையாய் தேவனுடைய மகத்துவங்களை கேட்க தொடங்கினார்கள். பரிசுத்த ஆவியின் வல்லமை, இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் ஆண்டவர் என்று, அவர் நாமம் தவிர வேற எந்த நாமத்திலும் ரட்சிப்பில்லை என்று, அவர் சிந்தின இரத்தத்தின் மூலமாய் பாவ மன்னிப்பு உண்டென்று, நம்முடைய சாபத்தையும் நம் பாவத்தையும் அவர் சுமந்து மரித்து மரணத்தை ஜெயித்து திரும்பவும் எழுந்தார் என்று, மிக சீக்கிரத்தில் அவர் ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார் என்ற முழு சுவிசேஷத்தை அந்த நாளிலே அறிவித்தார்கள். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே பிரசங்கிக்கப்பட்டதினால் சத்தங்கள் கத்துவது அல்ல, ஆனால் வல்லமை இருக்கிறது. அது இருதயத்துக்குள்ளே நுழைந்து போகிறது. அந்த போதனை கேட்டபோது அவர்கள் மனஸ்தாபப்பட்டார்கள். சகோதரரே, ரட்சிக்கப்பட நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பாருங்க, 2ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்துல இதை அவர்கள் கேட்டபோது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவுமாய் ஆக்கினார் என்று தைரியமாய் சொன்ன சுவிசேஷம் குத்திக் கொண்டது அவங்க இருதயங்களிலே. இரட்சகரை நாங்களே சிலுவையில் அறைந்தோம் என்று மனந்திரும்புதல் உண்டானது. நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற போது பேதுரு சொன்னார், நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஞான ஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின்
வரத்தை பெறுவீர்கள். அல்லேலூயா. இன்றைக்கு கூட நம்பி ஞான ஸ்நானம் பெறுகிறவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். நம்பாதவர்களுக்கு சிக்ஷை காத்திருக்கிறது. வேற எந்த நாமத்திலும் ரட்சிப்பு இல்லை. சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதல் அடையுங்கள். நீங்க மனஸ்தாபப்படுங்கள். கிறிஸ்தவத்தினுடைய மையமே மனம் திரும்புதல் தான். மதம் அல்ல இது. மனதிலே மாற்றம். இயேசு கிறிஸ்துவை நம்புகிறவன் மதம் மாறுகிறான், குலம் மாறுகிறான், சாம்பிரதாயங்கள் மாற்றிக்கொள்கிறான் என்பது அறியாமைங்க. இருதய மாற்றம் இல்லாவிட்டால் அவன் கிறிஸ்தவனே அல்ல. பிறப்பிலே கிறிஸ்தவர்கள் இல்லங்க. பிறந்த ஒவ்வொருவரும் தன்னுடைய பாவத்துக்காக மனஸ்தாபப்பட்டு கிறிஸ்து தன்னுடைய ஸ்தானத்தில் தனக்காக மரித்தார் என்று நம்பி, அவர் பட்ட காயங்களாலே எனக்கு சுகம் உண்டு, அவர் சிந்திய ரத்தத்தின் மூலம் எனக்கு பாவ மன்னிப்பு உண்டு என்று விசுவாசித்து என் பழைய வாழ்க்கையை புதைத்து விடுகிறேன், கிறிஸ்துவுக்காக புதிய வாழ்க்கை வாழ்வேன் என்று அடையாளமாக ஞான ஸ்நானம் பெறும்போது அவர்கள் புதிய மாற்றத்தை, இருதய மாற்றத்தை பெற்று புதிய வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்வாங்க, மாற்றப்படுவார்கள். நமக்கு நாமே மாற்ற முடியாதுங்க. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்தன, எல்லாம் இதோ புதிதாயின. அந்த நாளிலே பாவத்திலிருந்து மனஸ்தாபம் அடைந்தார்கள். ஆண்டவர் சொன்னார், நான் சென்று உங்களுக்கு தேற்றரவாளனை அனுப்புகிறேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உங்களுக்கு உணர்த்துவார். நம்ம ஒத்துக்கொள்ள மாட்டோம். எவ்வளவு தவறு செய்தாலும் சரி என்போம். ஆவியானவர் நம்மை உணர்த்துவார், சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை நடத்துவார். அன்றைக்கு அந்த கூட்டமாக வந்து சுவிசேஷத்தை கேட்டவர்கள் பரிசுத்த ஆவியினாலே உணர்த்தப்பட்டு மனஸ்தாபப்பட்டு ரட்சிக்கப்பட்டார்கள். ஆயிரக்கணக்கானவர்கள், 3000 பேர், 3000 பேருக்கு அன்றைக்கே ஞானஸ்நானம் கொடுத்து அவர்கள் சபையிலே சேர்க்கப்பட்டார்கள். சபை தொடங்கியது. சபை என்றால் கட்டடம் அல்ல, சபை என்றால் பில்டிங் அல்ல. கிறிஸ்துவின் ரத்தத்தில் கழுவப்பட்ட விசுவாசிகளின் கூட்டம் இன்றைக்கும் உலகம் முழுவதிலும் உலகளாவிய விதத்திலே எந்த டினாமினேஷன்ஸ், எந்த பிரிவினையும் இல்லாமல் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவன் எந்த பாஷையிலும், எந்த தேசத்திலும், எங்க இருந்தாலும், யாராக இருந்தாலும் அவர்கள் புதிய சிருஷ்டியாகவே தேவ ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறார்கள். எவ்வளவு பெரிய பாக்கியத்தை தந்திருக்கிறார் தேவன். நம்முடைய பாவத்துக்காக நாம் பரிகாரம் செய்ய முடியாதென்று, நம்முடைய பாவங்களிலிருந்து நாம் மீட்படைய முடியாதென்று, நம்முடைய பாவத்தின் பரிகாரமாய் எந்த கடனும் கொடுத்து தீராதென்று, தம்முடைய ரத்தத்தை சிந்தி விலையேற பெற்ற கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நம்ம மீட்டுக்கொண்டு நித்திய நரகத்துக்கு பாத்திரரான நம்மை நித்திய ராஜ்யத்துக்கு பாத்திரவான்களாக்க ஆண்டவர் செய்த சிலுவை தியாகத்தின் மூலம், அவர் உயிர்த்தெழுதலின் மூலம் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தேற்றரவாளனாய் தந்து நடத்துகிறார். அப்பொழுதிலிருந்து முதலிலே மனம் திரும்புதல், அதன் பிறகு இரட்சிப்பிற்கு அடையாளமாக ஞான ஸ்நானம், அதன் பிறகு நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக் கொள்வீர்கள். பரிசுத்த ஆவியானவரே நாம் மனம் திரும்ப நம்மை ஏவி விடுகிறார். அதன் பிறகு பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாகி பரிசுத்த ஆவியின் வரங்களுக்கு கொண்டவர்களாய், பரிசுத்தம் உள்ளவர்களாய் தேவனோடு உறவாடுகிறவர்களாக இருப்போம். நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா? ஞானஸ்நானம் பெற்றீங்களா? பரிசுத்த ஆவியினால் அபிஷேகிக்கப்பட்ட பரிசுத்தமான வாழ்க்கை, சுத்த இருதயத்தை கொண்டவர்களா வாழ்கிறீங்களா? இன்றைக்கு போங்க உங்க ஆலயங்களுக்கு, ஆராதிங்க ஆண்டவரை, அபிஷேகிக்கப்படுங்க. இன்னொரு முறை அன்றைக்கு வானத்திலிருந்து இறங்கி வந்த பரிசுத்த ஆவியானவரின் சக்தி இந்த பெந்தெகோஸ்தே நாளில் நம்முடைய எல்லா ஆலயங்களிலும் ஊற்றப்படுவதாக. கடைசி நாட்களில் ஆவியை ஊற்றுவேன் என்ற வாக்குத்தத்தம் நிறைவேறுவதாக. ஜெபிப்போம். பரிசுத்தரே, எமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்றிக்கொள்ள முடியாது, எங்கள் அழுக்கை நாங்கள் கழுவிக்கொள்ள முடியாது, எங்களுடைய பாவத்துக்கு பாவ நிவாரணத்தை எங்களால் செய்ய முடியாது. இன்று பாவிகளாகிய தோஷிகளாக எங்களை மீட்கும்படியாக, விமோச்சிக்கும்படிக்கு குற்றமற்ற மாசற்ற உம்முடைய ரத்தத்தை சிந்தியப்பா, எங்களுடைய சிற்றையை சிலுவையிலே சுமந்து சாத்தானை தோற்கடித்து பாதாளத்தை ஜெயித்து ஆண்டவரே, மரணத்தையும் சாவையும் ஜெயித்தெழுந்த நீரப்பா,
நீர் இருக்கிறவர் என்று நிரூபிக்கும்படிக்கு மேகங்களின் மேலே எப்படியாக வானத்திற்குள்ளே எடுத்துக்கொள்ளப்பட்டீரோ அதே போல திரும்பவும் ஆர்ப்பாட்டத்தோடு வரப்போகிறீர் என்ற சத்திய சுவிசேஷத்தை நம்புகிறோம் ஆண்டவரே. நீர் வரும்போது யார் யார் எங்கே சுவிசேஷத்தை கேளாதவர்களா இராதபடிக்கு நீர் வரும்போது உம்முடைய வருகைக்காக நாங்கள் ஆயத்தப்பட்டவர்களா இருக்க வேண்டும் என்று எங்களுக்காக நீர் வருகை தாமதித்து உம்முடைய வருகை வர தாமதிக்கிறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்றைக்கோ நாளையோ உம்முடைய வருகை அதற்கு ஆயத்தப்பட எங்களை சுற்றி இருக்கிறவர்கள் ஆயத்தப்படுத்த இயேசுவே பதில் என்று, இயேசுவே இரட்சகர் என்று, இந்த நாமத்தை தவிர வேற எந்த நாமத்திலும் ரட்சிப்பு இல்லை என்கிற சத்திய சுவிசேஷத்தை தெளிவாக எல்லா ஜனங்களுக்கும் போதிப்பதற்கு எங்கள் வாழ்க்கையின் மூலம் காட்டுவதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் எப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஆலயங்களுக்கு செல்லுங்க, கர்த்தருக்குள்ள மகிழுங்க. உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை மற்றும் பாரங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துவதற்கு 8939801234 நீங்க தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், நீங்களும் ஜெபிங்க. தேவனுடைய ஆவிக்குரிய பலத்தை நமக்கு தர வேண்டும் என்று அவினாலே நம்மை அபிஷேகிக்கவும் விரும்புகிறார். ஆகவே இந்த பெந்தெகோஸ்தே நாளிலே கர்த்தர் தருகிற பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொண்டு பரிசுத்தராய் அவருக்கு பிரியமானவராய் வாழுவோம். இன்றைக்கும் உங்களுடைய ஆலயங்களுக்கு செல்லுங்க. டாக்டர் ஜே பால் யூடியூப் பேஜில் ஒளிபரப்பாகின்ற பைலிங்குவல் சர்வீஸையும் நீங்க உங்களுடைய அனுகூலமான நேரத்தில் பாருங்க. உங்களுடைய ஆலயங்களுக்கு சென்று வந்த பிறகு இந்த நிகழ்ச்சியை கூட நீங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கும் இதே நேரத்தில் அனுதின தியான நிகழ்ச்சியிலே கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நீங்களும் பார்க்க மறக்காதீங்க. அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக. ஹalleluya. பெங்களூர் மற்றும் பெங்களூரை சுற்றி இருக்கிற உங்களுக்கு ஒரு நற்செய்தி. கர்த்தருக்கு சித்தமானால் பெங்களூருவிலே மே மாதம் 28ஆம் தேதி அன்று ஒரு விசேஷமான ஒன் டே கெட் டுகெதரை உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிறோம். மதியம் 2 மணியிலிருந்து 5 மணி வரை, 6 மணியிலிருந்து 9 மணி வரை நடக்கும் 2 செஷன்ஸ்களிலும் நீங்க பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொடுங்க. பெங்களூருவிலிருந்து மட்டுமல்ல, சுற்றி இருக்கிற அநேக பகுதிகளிலிருந்து, அங்கு ஆந்திராவிலிருந்து, ராயலசீமாவிலிருந்து உங்களில் அநேகர் இந்த கெட் டுகெதர்ஸ்க்கு தொடர்ந்து வருகிறீர்கள். கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை சொல்கிறீங்க. உங்க பாரங்களை பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்கவும் உங்களை நேரடியாக சந்திக்கவும் எனக்கு வாய்ப்பை ஏற்படுத்துகிறீங்க. சோசியல் மீடியா மூலம், டிவி மூலம் வசனத்தை கேட்கிற உங்களை நேரடியாக பார்க்க வேண்டும் என்று, உங்களை ஆவிக்குரிய விதத்தில் பலப்படுத்த வேண்டும் என்று பெங்களூரு வருகிறோம். இந்த ஒன் டே கெட் டுகெதரில் தேவ சமூகத்தில் நாம இருக்கும்படியாக, தேவ ஆவியின் காரியங்கள் பார்க்கும்படியாக, அவருடைய தேவ செய்தியை கேட்டு மகிழும்படியாக வாருங்கள், பங்கு பெறுங்க. மிக முக்கியமாக ஜெபித்துக் கொள்ளுங்க. உங்க உற்றார் நண்பர்களுக்கும் இந்த விஷயத்தை தெரியப்படுத்துங்க. இந்த முறை முகவரி மாறி இருக்கிறது, கவனிங்க. ஜீசஸ் கால்ஸ் பிரேயர் டவர், நேதாஜி ரோடு, ஃப்ரேசர் டவுன், நியர் கண்டோன்மெண்ட் ரயில்வே ஸ்டேஷன், பெங்களூரு. உங்களுக்கு மேலும் விவரங்கள் வேண்டுமானால் QR கோடை நீங்க ஸ்கேன் பண்ணி கொள்ளுங்க, அல்லது கீழே ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு நீங்க உடனடியாக தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமா கலந்து கொள்ளுங்க. உங்க நண்பர்கள், உறவினர்களையும் உங்களோடு கூட்டிக் கொண்டு வாங்க. உங்களுக்காக விசேஷமா ஜெபிக்க, தேவனுடைய வசனத்தினால் உங்களை பலப்படுத்த நாங்க வாஞ்சிக்கின்றோம். வாங்க, பங்கு பெறுங்கள், தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்க.